ஜெய் ஸ்ரீராம், குருவே சரணம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடமானது பொள்ளாச்சி ஆனைமலை அருகில் இருக்கக்கூடிய மகா சயனத்தில் இருக்கக்கூடிய மாசாணி கோயில்ல வந்து நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த கோயில் விசேஷமானது என்ன அப்படின்னா, உஷ்ண ஜுரம், அதாவது தீராத உஷ்ண ஜுரம், காய்ச்சல் சொல்லுவாங்க. இந்த மாதிரி காய்ச்சல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கோயிலுக்கு வந்து மாசாணி அம்மனுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சாத்தினாங்கன்னா அவங்களுடைய உஷ்ணம் எல்லாம் குறைந்து குளிர்ச்சியான உடலை ஏற்படுத்தி கொடுப்பார். இங்க வந்து சில பேர் வந்து பாதகமான விஷயங்களுக்கு மிளகாய் அரைக்கிறது, அதை வந்து வைக்கிறது அப்படின்ற வேலைகள்லாம் ஈடுபடுறாங்க. சரி, அதான் அவங்களுடைய எண்ணம் போல அப்படின்றத விட்டுறலாம். இருந்தாலும் ஒரு தெய்வத்தை வழிபடும் போது எப்பயுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு வசந்தமாகவும் வளர்ச்சியாகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வேண்டணும். அப்படி வேண்டும் பட்சத்துல ஒரு தெய்வத்தை கூர்விக்கும் பொழுது அந்த தெய்வமானது நமக்கு முழுமையான சக்தியையும் ஆற்றலையும் தரும். அப்ப நீங்க இந்த கோயிலுக்கு வரும் நேயர்கள், பக்தர்கள் நல்லெண்ணெய் வாங்கி மனதார வேண்டிக் கொண்டு எங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகல விஷயங்களும் சாந்தி ஆகணும், பிரச்சனைகள் எல்லாம் சாந்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நல்லெண்ணெயை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, பணவரவு, அதே போல தீயவர்களால் ஏற்படக்கூடிய பாதகங்கள், நோய் நொடி எல்லாமே விலகி உங்களுக்கு நல்லது ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கும் அம்மன். இந்த அம்மாவே வந்து ஒரு ஜுரத்தினால படுத்திருக்கக்கூடிய அம்மன் தான். ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையினால வீட்டை விட்டு ஓடி வருது, திடீர்னு ஜுரம் வந்துடுது, ஜுரம் வந்த உடனே அது அப்படியே படுத்துருது அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சத்துல இந்த தெய்வமானது விளங்குகின்றது. அப்ப இந்த அம்மனுக்கு தேவையானது குளிர்ச்சி. அந்த அம்மனை எப்படி சாந்திப்படுத்தி அந்த அம்மனுடைய ருணத்தை எப்படி தீக்கிறோமோ அதே போல நம்மளை வந்து இந்த அம்மன் வந்து பாதுகாத்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வழங்கும். அதனால் இக்கோயிலுக்கு வந்து உங்களுடைய பிரார்த்தனையை, பரிபூர்ணமான பிரார்த்தனையை நல்ல எண்ணத்துடன் வந்து வைக்கும் பட்சத்துல, நல்லெண்ணெய் சாற்றி வைக்கும் பட்சத்துல எல்லாருக்கும் பலமும் வெற்றியும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.